எப்பவுமே லேட் நைட் தூங்குற ஒரு ஆளா நீங்க? அது என்ன ப்ரோ தூக்கம் வரல அப்படி அதான சொல்றீங்க? ஆனா அதுக்கு ரீசன் அது இல்ல தெரியுமா? அடுத்த நாளை பத்தின பயத்தினாலதான் நீங்க தூங்காம இருக்கீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அதே அந்த முடிக்காத ஒர்க் இருக்கு, திரும்பவும் அதே ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும், அந்த பர்சன் போய் திட்டு வாங்கணும், திரும்பி அந்த பர்சனை போய் ஃபேஸ் பண்ணணும், இப்படின்னு சொல்லி நாளைக்கு நடக்க போறது ரிப்பீட்டடான ரொட்டீனை யோசிச்சு இருக்கிற நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போன் நோண்டிட்டு தூங்காம உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா நம்புவீங்களா? ஒரு வீடியோ பாப்பீங்க, 10 வீடியோ ஸ்க்ரோல் பண்ணுவீங்க, 1 hour பாப்பீங்க, 2 hours பாப்பீங்க, இப்படியே போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா இது என்டர்டைன்மெண்டா இருக்குன்றதுனால நீங்க பண்றது கிடையாது. உங்களோட தாட்ஸ நீங்க தனியா உட்காந்து யோசிக்கிறதுக்காகவே பண்றீங்க. ஆக்சுவலா அப்படி போன் யூஸ் பண்றதுனால தான் நாளைக்கு உங்களுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் நீங்க ஃபேஸ் பண்ண போற ஆங்ஸைட்டிக்கும் ஒரு டெம்பரரியான எஸ்கேப் நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இன்னைக்கு நீங்க போன் அதிகமா யூஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நாளைக்கான டே தள்ளி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. எப்போ உங்க போனை நீங்க வைக்கிறீங்களோ அப்போல இருந்து நீங்க மியூட் பண்ணி வச்சிருந்த ப்ராப்ளம் எல்லாமே திரும்பவும் உங்க காதுல கேட்க ஆரம்பிச்சிடும். தி ஹார்டஸ்ட் பார்ட் என்னன்னா அவாய்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் தற்போதைக்கு மட்டும் தான் ரிலீஃபா இருக்கும். ஆனா இது இன்னுமே உங்களுக்கு நாளைக்கு டயர்டாவும் இன்னும் கில்ட்டியாவும் தான் மாத்தும். அதே மாதிரி லெஸ் ப்ரிப்பேர்டா தான் நீங்க அடுத்த நாள் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க.